அழைத்து வருது விலகி விலகி எங்கை வெளியே வருது. நல்ல கைத்தருங்க நமது ஐயா ஏஜா நமது ஆலைக்கு சார்பாக அடுத்தபடியாக அன்பார்ந்த ஆரணி பள்ளிக்கூட தெருவுடைய இந்த நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் வேண்டும் என்று நம் தெருவில் இருக்கின்ற மகளிர் அணியை சேர்ந்தவர்கள்தான் அன்றைக்கு கூழ் ஊற்றுவதற்காக தேதி குறிப்பிட்ட காலத்தில் அந்த நாடகத்தை வைத்துதான் ஆக வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அதே போல் அவங்க கேட்ட தேதி இல்லை, அது அப்புறம் தேதி கட்சி பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளித்து எந்த ஒரு பிரச்சனையும் வராத நீங்கள் காத்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு இந்த விழாக்குழுவின் சார்பாக உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்று இந்த விழாக்குழுவின் சார்பாக தம்பி ரோஜா நாடக மன்றத்தினுடைய தம்பி அறுவை அவர்களுக்கு இந்த சால்வை அளிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஏன்னா இன்னைக்கு ஆனந்த அண்ணன் வளர்ந்திருக்காருன்னா அதுக்கு உறுதுணையாக ஒரு 16 ஆண்டு கூடவே இருந்து அந்த உழைப்பு கொடுத்து இந்த நாடக மன்ற ஒரு தலை நிமிர்வதற்கு காரணம் யாருன்னா நமது பள்ளிக்கூட தெருவில் வாசம் செய்யக்கூடிய நமது பிரகாஷ் ஐயா தான். நாடக மன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷ் ஐயாவுக்கு மரியாதை ஐயா கருத்தான மரியாதை செய்கிறாங்க. அன்போடு மேடை கிடைக்கிறோம். கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 17 வருஷம் ஆகுது. அந்த 17 வருடங்களாக இந்த நாடக மன்றத்தில் வந்து சேர்ந்தவர் நமது பிரகாஷ் ஐயாவும் நமது பிரதமர் ஜோதி தான். அவங்க ஒரு இடவிடாம 16 ஆண்டுகளா இந்த கம்பெனியில தொடர்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல முதல் அதுக்கு ஒரு கை தட்டுதான். என்னுடைய நாடக மன்றத்தின் காமெடி நீங்க அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்க அந்த காமெடி பயில் அண்ணா ரமேஷ் அண்ணா அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அளித்து மரியாதை செய்கிறார்கள். வாடிப்பட்ட புள்ளவெளியே அடுத்தபடியாக நமது ரோஜா நாடக மன்றத்தின் வலது துணை செய்யக்கூடிய நமது தம்பி மணிகண்டன் ஆர்மணி மாஸ்டர் அவர்களுக்கு நம்ம ஐயா அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். அடுத்தபடியாக நமது அஜித் குமார் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள்.
அடுத்தபடியாக நம்மளுடைய இந்த விழாவிற்கு அரும்பாடுபட்ட அருமை தம்பி தேவன், சுரேஷ், குட்டி, வெங்கடேசன், ஆறுமுகம், விஜய், ஜெகன், இங்கே மேலையில் இருக்கின்ற இந்த விழாவிற்கு ஏறக்குறைய ஒரு மாத காலம் அவருடைய உழைப்பையெல்லாம் உழைத்து இந்த விழா சிறக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அத்தனை நல்ல தம்பிகளுக்கும் இந்த விழா குழுவின் சார்பாக நான் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது கவுன்சிலர் தேவா ஐயா அவர்களுக்கு நமது தெருவை சேர்ந்த சுரேஷ் அண்ணா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக நமது வெங்கடேசன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக நமது தெருவை சேர்ந்த குட்டி அண்ணா என்ற ஏகமர ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக நமது விஜய் அண்ணா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக நமது தெருவை சேர்ந்த குணான் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக என்ஆர்ஜி பைனான்ஸ் உரிமையாளர் திகழக்கூடிய இன்னும் என்ஆர்ஜி மாமா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக நமது தெருவை சேர்ந்த ராமன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகின்றது. நமது மன்றத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு ரோஜா நாடாளுமன்ற கலைக்குழு சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகின்றது. நல்லவங்க எல்லாரும் இங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இங்கே கண்ணுமெல்லாம் நல்லவங்க எல்லாரும் இங்க பின்னாலே நினைச்சதெல்லாம் நடக்கும். இங்கே கண்ணுமெல்லாம் நல்லா இருக்க நாடு முன்னேறே, நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே. நாட்டிலுள்ள ஏழைகளின் வாழும் நீராயிருக்க ஆடு முன்னேறே, நாட்டிலுள்ள ஏழைகளின் வாழும் முன்னேறே. அமைதி நிலவுமே நீங்கள் நல்லா இருக்க நாடு முன்னேறே, நாட்டிலுள்ள ஏழைகளின் வாழும் முன்னேறே. நல்லா இருக்க நாடு முன்னேறே, நாட்டிலுள்ள ஏழைகளின் வாழும் முன்னேறே.
மற்றும் பாசத்துக்குரிய நமது பள்ளிக்கூடத்துறை கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் வெளியிலிருந்து நமது தெருவில் ரோஜா நாடகமன்றத்தை கண்டுகளிக்க வந்து கொண்டிருக்கும் அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் எங்கள் ரோஜா நாடகமன்றத்தை சார்பாகவும் மற்றும் நமது பள்ளிக்கூடத்தில் விழா பணிகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி வணக்கம். நமது ரோஜா நாடகமன்றத்தை 14 நாள் கொண்டு கூட ரோஜா நாடகமன்றம் தான் வைக்கணும்னு சொன்ன அனைத்து தாய் உள்ளங்களுக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக எனக்கு நல்லதோர் வாய்ப்பளித்த ஏஜர் ஐயா அவர்களுக்கும் விழாப்பினருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கை நிறைய கட்டுறாங்கயா, கை தட்டே நிறைய துட்டு நிறைய வரும்னு நினைக்கிறேன். மேடை கிடைக்கிறாங்க மரியாதை செய்ய தங்கராஜ் ஐயாவும் மற்றும் நமது என்னுடைய ரோஜா நாடகமன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷ் ஐயா அன்போடு மேடை கிடைக்கிறாங்க. தங்கம் வாங்க. தங்கம் தங்கம் சொல்ல தங்கம் 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 நாடக உரிமையாளர் ஐயா ஆனந்தையாவை அன்போடு மேடை கிடைக்கிறார்கள். தங்கம் பச்சைக்கிளி மின்னு போங்க. ஐயா தங்கம் ஐயா அவர்களுக்கு அவருடைய கருத்தால் இங்கே ரோஜா நாடகமன்றத்தின் உரிமையாளர் ஐயா ஆனந்தன் ஐயா அவருக்கு இங்கு பொன்னாடை இணைத்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக எங்களுடைய ரோஜா நாடகமன்றத்தின் அவர் துணியில மொத்தம் அவுத்துட்டு இருப்பாரு. நம்ம போச்சு ஐயா ரோஜா நாடகமன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷ் அன்போடு மேடை கிடைக்கிறோம். நமது மேட்டுத்திரையை சேர்ந்தேன்னா இங்க மட்டும் இல்லாம நிறைய ஊருக்கு வந்து நாடகம் பார்ப்பாங்க. எங்களுக்கு அன்போட நிறைய காசுலாம் கூட வாழ்த்துவாங்க. இன்னைக்கு கூட கம்பெனிக்கு ஒரு 1000 வாழ்த்து போறாங்க. அந்த அன்புள்ளங்களை இங்கே நாடக மன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷ் இங்கே எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தில் மிக சிறந்த முறையில் காளியை வேடமிட்டு நடிக்கூடிய தம்பி ராஜசேகர் வேலை போயிருக்கிறார். அடுத்தபடியாக என்னுடைய ரோஜா நாடகத்தில் காமெடி புயல் அண்ணா ரமேஷ் அண்ணா அவர்களுக்கு இங்கு பொன்னாடை எடுத்து மரியாதை செய்கிறார்கள். தம்பி என்னுடைய வெடிசிறப்பு வேந்தன் தம்பி பூவரசன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். கோடிகிரி மட்டக்க சக்கரவர்த்தி நமது மண்ணின் மைந்தர் நமது திருளக்கூடிய குடும்பம் இருக்காங்க. அந்த அன்புடன் ஜோதி அவர்களுக்கு இங்கு பொன்னாடை எடுத்து மரியாதை செய்கிறாங்க. பாருங்க நீங்க கை தட்டில பாரு பொண்ணுக்கு தான் அதிகமா பாசம் சொல்லுவாங்க அப்பா அம்மால. அவங்க பொண்ணு சமைச்சுனா பாரு வேகமா கை தட்டுது பாரு. அது மாதிரி நீங்க ஒரு கை தட்டுருங்க அவருக்கு. தயவு செய்து பெரியவர்களே ஒரு அன்பான வேண்டுகோள், இவ்வளவு கஷ்டப்பட்டு நாட வச்சுங்க அதெல்லாம் பெருசு இல்லை. இந்த கதை ரொம்ப அருமையான கதை. ஏன்னா இளைஞர்களுக்கு பிடிக்கும், தாய் விலங்குகளுக்கு பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப அருமையான கதை. ஆனா நீங்க அமைதியா இருந்தா மட்டும்தான் எங்களால் சிறப்பா பண்ண முடியும். அது மட்டும் தான். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா எங்களுக்கு காலையில கோடியில் எங்களுக்கு குத்து சமம். அமைதியை மட்டும் எங்களுக்கு எதிர்பார்க்கிறோம். நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் கன்னித்தாய் திருமணம். கன்னித்தாய் திருமணம்.
போதுமே. உள்ளத்தில நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. தென்பழனி மலை மேல் தண்டவாணி கோலத்திலே, தென்பழனி மலை மேல் தண்டவாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே, என்னும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா. ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகா, ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகா, நாடி உன்னை சரணடைந்தால் கந்தையா, நாடி உன்னை சரணடைந்தால் கந்தையா, வாழ்வில் நலமனைத்து பெற அருள்வாய் கந்தையா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா. முருகா